நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறது உண்டு. ஆனால் யாருமே பிரச்சனையோடு வாழ விரும்புகிறதே கிடையாது. எத்தனை பேருக்கு எனக்கு பிரச்சனையோடு நான் வாழணும் அப்படின்னு சொல்லுகிற நபர்கள் யாராவது இருக்கிறீங்களா? ஐயோ எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கொடுங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குற நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். யாருமே என்னதுங்க, ஏங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு தான் நான் வந்திருக்கிறேன், இப்போ இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தரட்டுமான்னு கேட்டால் சாமி என்னை ஆளை விடுங்கப்பா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த பாதைகள், நமக்கு கற்றுக் கொடுத்த சில சம்பவங்கள், சில மனிதர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த காரியங்கள் எல்லாம் நிறைய கசப்பான அனுபவங்களும் சில வேதனைக்குரிய காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய நடந்துருச்சு. உண்மைதானே? நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ அல்லது இந்த வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ என்ன தான் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க, தினந்தோறும் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, கடனை கட்டணும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த வியாதி சுகமாக்கும் டெய்லி மாத்திரை சாப்பிட்ட மேனிக்கு தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2, நைட்டு 1 பகலில் 2ன்னு சொல்லி கலராக மாத்திரை எடுத்துகிட்டு தான் இருக்கிறோங்க. இங்கே வட்டிக்கு 5 ரூபா வட்டிக்கு, 2 ரூபா வட்டிக்கு, 10 ரூபா வட்டிக்கு கடனை வாங்கிட்டு தான் இருக்கிறோம். எப்போ இதையெல்லாம் மாற்ற போகிறேன், இதையெல்லாம் எப்படா நம்ம செஞ்சு முடிக்க போகிறேன், எப்போ இதை கட்டி முடிக்க போகிறேன், எப்போ எனக்கு இந்த வியாதி சுகமாக போகுது, எப்போ நான் ஒரு நல்ல வாழ்க்கை பெருமிச்சு விட்டு அப்பாடா அப்படின்னு உட்காருவேன். ஓடிக்கிட்டே இருக்கிறேன். சின்ன வயசில் ஓட ஆரம்பித்தேன் பாஸ்டர். விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து உழைச்சி தேஞ்சு போயிட்டேன். ஓடி போயிட்டு எவ்வளவு சம்பாதித்தம் பண்ணாலும் பத்தல. காலம் போயிடுச்சு, வயசும் மாறிடுச்சு. ஆனால் பிரச்சனை மட்டும் மாறாமல் அப்படியே ஸ்டில்லாக நம்ம வாழ்க்கையில் பிரயாணம் பண்ணிக்கிட்டே வருது. இதெல்லாம் எப்படி மாற்றுறது, இதெல்லாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். ஒரு மனிதரை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேதத்தில் இருக்கிற ஒரு சில சம்பவங்கள் மூலிமா இந்த காரியத்தை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில், ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்தில் நாம் என்ன செய்வது, நாம் என்ன பேசணும், என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க போகிறோம். இது தானியேலை குறித்து தான் நம்ம இன்றைக்கி கவனிக்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் இப்படியா வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிச்சுப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்கள் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாராக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இந்த தானியேல் யார்? பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதன் இந்த தானியேல். ஸோ ஏன் இந்த தானியேல் மேலே பொறாமப்படுறாங்கன்னா, அடிமையாக வந்த ஒருத்தனுக்கு இப்படி ஒரு அரசாங்கத்தில் இவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒரு உயரிய ஒரு பதவியை கொடுத்துட்டாரே தரியு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே ரொம்ப காலமாக நான் இங்கே தரியு ராஜாட்ட தான் வேலை செய்கிறேன், இந்த பாபிலோன் பட்டணத்தில் தான் நான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்காத உயர்வு எங்கேயோ அடிமையாக இருந்து வந்த இவருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தானியேல் மேலே அநேகருக்கு அங்கே இருக்க தேசாதிபதிகளாக பொறாமை. என்னங்க பொறாமை? யோசிச்சு பாருங்க. நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு என்றைக்காவது பொறாமல் வந்திருக்குதா? நம்ம தான் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறோம். என்னங்க நீங்கள், அவன் எப்படி வாழ்கிறான் பாருங்க, நான் என்ன தான் செய்யனே தெரியலைங்க, அவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் காசு வருதுன்னே தெரியலைங்க, அவங்க மட்டும் எப்படி தான் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனால் இங்கே தேசாதிபதிகள்லாம் தானியேலை பார்த்து பொறாமப்படுறாங்க. என்னடா இப்படி ஒரு அடிமையாக வந்த நபர் இப்படி ஒரு பெரிய ஆளாக மாறிட்டானே, எப்படிப்பா இது நடந்துச்சு? பயங்கர யோசனை எல்லாத்துக்கும்.
ஆனால் அவன் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறான், பர்ஃபெக்டாக இருக்கிறான். எப்போ டேட்டா எடுத்துகிட்டு வா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. கணக்கு விளக்கு எடுத்துகிட்டு வா, கரெக்டாக இருக்குது. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த தானியேல்கிட்ட ஒன்றையும் குற்றம் சுமத்தவே முடியல. ஏன்னா என்னென்னமோ கண்டுபிடிச்சி எதையாவது ஒன்று சொல்லி அவனை குற்றப்படுத்தி அவன் வேலையிலேருந்து தூக்கிடலான்னு சொல்லிட்டு இந்த தேசாதிபதிகள் பிரதானிகள் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஒன்றுமே பலன் அடிக்க முடியும். ஏன்னா அவன் பைபிள் சொல்லுது, உண்மை உள்ளவனாக இருந்தான், குற்றம் இல்லாமல் இருந்தான், அவன்கிட்ட ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பர்ஃபெக்ட் மேனாக நான் சொல்கிறது அவன் லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ இந்த நேரத்தில் இவன் என்ன தான் பண்ணினான், இந்த உயர்வுக்கு வருவதற்கு இவன் என்ன செய்தான்? தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்க. இதே தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. இங்கே தானியேல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தானியேல் இவ்வளவு உயர்ந்ததுக்கு காரணம், இந்த தரியு ராஜா உயர்த்தி வச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் இங்கே தானியேல் சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவர் இன்னைக்கு ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையிலே வந்து இன்றைக்கு ஒரு உயரிய பதவியிலே வந்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் ஸ்தோத்திரம் சொல்ல பழகிட்டாருங்க. அப்படின்னா என்னங்க பாஸ்டர், நன்றி சொல்ல பழகிட்டாருங்க. அவருக்கு நன்றி சொல்ல தெரிஞ்சிருக்குது. ஐயா அம்மா நல்லா கேட்டுக்கங்க, ஒரு அடிமையாக வேறு தேசத்திலிருந்து ஒரு அடிமையாய் வரப்பட்ட ஒரு மனிதனுக்கு அந்த தேசத்திலே யாரையும் தெரியாது, என்ன அவனுக்கு மனுஷனுக்கு தயவு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே அடிமையாய் கொண்டு வரப்பட்ட மனிதன் இப்போ அரசாங்கத்திலே எல்லா அதிபதிகளுக்கும் மேலான ஒரு பிரதான அதிபதியாய் அவன் அமர்ந்திருக்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையிலே அவன் கடைபிடித்த முதல் நோக்கம் என்னவென்றால் நன்றி. நன்றி. ஒரு உயர்ந்த இடத்துல வந்திருக்கிறான். எப்படிங்க வந்தது? சதா காலம் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நன்றி உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், நன்றி, தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் இவ்வளோ பெரிய உயர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் உயராமல் இருக்க பாருங்க. உங்கள் வேலை செய்கிற இடத்துல இன்னுமே அதே கேட்டகரியில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு காரணம் நீங்கள் நன்றி சொல்ல மறந்துட்டீங்க பிரதர் சிஸ்டர். ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையிலிருந்து அரசாங்க வேலைக்கு எப்படி உயர முடிஞ்சது? தினம்தோறும் தேங்க்ஸ், நன்றி, நன்றி, நன்றி. எந்திரிச்சா நன்றி, உட்காந்தா நன்றி, படுத்தா நன்றி, காலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நன்றி, வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சாருங்க இந்த தானியேல். அதனால தான் தானியேல் உயர்ந்த இடத்துக்கு அடிமையான வாழ்க்கையில் இருந்து அரசாங்க வேலைக்கு உயர்ந்ததுக்கு காரணம் நன்றிங்க. நீங்கள் உயரணும்னு ஆசைப்படுறீங்க, உங்கள் வேலை நீங்கள் ப்ரமோஷன் அடையணும்னு பார்க்குறீங்க, சம்பளம் வேணும்னு ஆசைப்படுறீங்க. தானியேல் அடிமையாக இருக்கிறப்ப அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்க. இப்போ தேசாதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்குது. இப்போ அவன் சம்பளம் எவ்வளவுன்னு பாருங்க. அங்கே சம்பளம் உயர உயர வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கும்? சந்திக்கப்பட்டிருக்கும். 500 ரூபா சம்பளம் வாரம் 500 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கும் வாரம் 5000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அடிமையாக வாங்குறப்ப 500 ரூபா தான் கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டோம், ஐயோ பார்த்து பார்த்து எண்ணி செலவு பண்ணோம், அதுக்கு பத்தலை இதுக்கு பத்தலைன்னு. ஆனால் இப்போ வாரமே 50,000 ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்குவோம். வாரமே 50,000 ரூபா சம்பாதிக்கிறான். தேசாதிபதிக்கெல்லாம் அதிபதி. இந்த உயர்வு எங்கிருந்துங்க வந்துச்சு? நன்றிங்க. மறந்ததே கிடையாது. அவன் அடிமைப்பட்டப்ப, கஷ்டப்பட்டப்ப, வேதனைப்பட்டப்ப, துன்பப்பட்டப்ப, சாப்பாடு இல்லாதப்ப, உடை இல்லாதப்ப, எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளும் தேங்க்யூ, 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 நன்றி. நன்றி சொன்னான். பாபிலோன் தேசத்தில் கர்த்தர் அவனை ஆள் தெரியாது, ராஜாவை தெரியாது, ஜனத்தை தெரியாது, மக்களை தெரியாது. புது ஊரு புதுசு, ஜனம் புதுசு, வாழ்க்கை முறை புதுசு, கலாச்சாரம் புதுசு, எல்லாம் புதுசு. ஆனால் தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்ததுக்கு காரணம் அவனுக்கு எல்லாம் புதுசு. ஆனால் அவன் ஒன்றா மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தான். பழசு தான், அதான் அது பழைய விஷயம்தான். என்னது? நன்றி. நன்றி. காலையில் தூங்கி எழுந்துச்சுன்னா எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நன்றி சொல்கிறவங்களா இருக்கிறீங்களா?
உங்கள் வேலையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ப்ரமோஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல சேலரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு உயர் பதவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, அந்த வேலைக்காக நன்றி சொல்கிறீங்களா? அங்கே இருக்க வேலை செய்கிற நபர்களுக்காக நன்றி சொல்கிறீங்களா? நீங்கள் இப்போ கஷ்டப்படுறதுக்காக நன்றி சொல்கிறீங்களா? இதே தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு இன்னொரு சில சம்பவங்களை சாட்டணும், முடிக்கிறோம் பாருங்கள் வேகமாக. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நடக்குது. இவங்கெல்லாம் பொறாமப்பட்ட உடனே ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ராஜா இந்த 30 நாள் அளவும் உண்மை தவிர வேறு யாரையாவது அவங்க ப்ரேயர் பண்ணால் பணிந்து கொண்டா சிங்கக்கேபியில் போடுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்க பேச்சை கேட்டுருங்க. இங்கே நிர்பந்தத்தின் தான் சட்டத்தை போட்டுடுறாரு. யாராலும் 30 நாள் அளவும் என்ன சொல்கிறது, பைபிள் வாட்சி பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் பாருங்கள், எவனாகில் 30 நாள் வரையில் அப்படின்னு போட்டு 30 நாள் வரைக்கும் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, ராஜாவை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி என்னதுங்க ஒரு சட்டத்தை என்னதுங்க பிரதானி ஆசிரியர் எல்லாம் போட்டு நிர்பந்தத்தில் போட்டுட்டார் ராஜா. ஆனால் போட்டேன்னு தெரிஞ்ச உடனே பைபிள் வசனம் சொல்லுது பாருங்கள், தானியேல் என்ன பண்ணாருன்னு பாருங்கள். 9ஆம் வசனம் பாருங்கள், அப்படியே ராஜாவாகிய தரியும் அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சார். இப்போ வச்சுட்டார், எப்பா யாரும் 30 நாள் வரைக்கும் என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு பத்திரத்தை கையெழுத்து வச்சுட்டாரு. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் வீட்டறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே. ரொம்ப முக்கியம், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தங்க, நன்றி சொன்னான் பாருங்க, அதை தான் அங்கே போட்டிருக்கிறார். ஏற்கனவே அவன் முன் செய்த வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன பண்ணுனா, ஜெபம் பண்ணானா நன்றி சொன்னானா? ஜெபம் பண்ணி நன்றி சொன்னான். என்ன சொன்னான்? வழக்கம் போல அடிமையாக வந்தப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதைத்தான் இப்போ அவன் சொல்கிறான். இப்போ ஒரு நெருக்கடி, 30 நாள் வரையிலும் வேறு யாரையும் வணங்கினா சிங்கக்கேபியில் தூக்கி போட்டுருவேன்னு சொல்கிறாங்க. சிங்கத்தை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? தூரத்தில் இருந்தால் பிடிக்கும். உங்கள் வீட்டில் வளர்த்து முடியுமா? உங்கள் வீட்டுக்குள்ள வந்து விட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ எவ்வளோ அழகாக தாடி இருக்குது பாரு, அது ரொம்ப நல்லா மொசுன்னு இருக்குங்க பாஸ்டர் அப்படி சொல்லுவீங்க. என்ன பண்ணுவீங்க? அலறி அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? ஆமாம், சிங்கத்தை விட்ட சிங்கம்னு பேரை கேட்டாவே என்ன சொல்கிறதுங்க, அங்கே ஆளாம் அப்படியே அட்ரஸ் எல்லாம் ஓடிடுவோம் பாருங்க. ஆனால் இப்போ தானியேலுக்கு பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்படுதுன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த தானியேல் பாருங்க ரொம்ப வழக்கம் போல ஜெபம் பண்ணி தேங்க்ஸ் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. அங்கே ஒரு நிர்பந்தம், ஒரு நெருக்கம், வாழ்வா சாவான்னு தெரியல. எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தானியேலை பாருங்க ராஜா நீங்கள் சொன்னதை கேட்காம இவன் மறுபடியும் முன்னாடி என்ன பண்ணானோ அதையே தான் பண்ணிட்டு இருக்கிறான். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ராஜாக்கு என்ன பண்ணுறனே தெரியல, கையெழுத்து பண்ணியாச்சு அதை மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானியேலை தூக்கி சிங்கக்கேபியில் போகிறதுக்கு ஓகே சொல்லிட்டார். இப்போ தானியேலை தூக்கி சிங்கக்கேபிக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்பயும் தானியேல் என்னதான் சொல்கிறாரு, முன் செய்தது போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்தோத்திரம், தேங்க்ஸ், நன்றி, சிங்க கெபிக்காக நன்றி, பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்ததுக்காக நன்றி. இங்கே சிங்க கெபியில் என்னதுங்க, ஆமாம் உள்ளுக்குள்ளே தள்ளி விடுறாங்க. கெபி எப்படி இருக்குங்க, ஆமாம் குகை இருக்கும் பாருங்க, ஆமாம் அதுக்குள்ளே என்னதுங்க தானியேலை உள்ளே அனுப்பிச்சுடுறாங்க. ஆமாம் கெபிக்குள்ளே என்னதுங்க 1000 வாட்ஸ் பல்பு போட்டு ஏசி போட்டு குழுக்குன்னு என்னதுங்க அங்கே வச்சுருந்தாங்க. அப்படிலாம் என்னதுங்க கெபியில் மூச்சு விடுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இருட்டுங்க, அங்கே கெபிக்குள்ளே போயிட்டாரு. சிங்கம் உள்ளே இருக்குது. தானியேலை தூக்கி உள்ளே போட்டுட்டு உள்ளே போட்டவங்களாம் ஓடிட்டாங்க. கல்லை சாத்திட்டு என்ன பண்ணிட்டாங்க, குடுன்னு ஓடிட்டாங்க. ஒரே சந்தோஷம். உள்ளே போட்டோடனே முடிஞ்சிச்சுடா, எங்கிருந்தா வந்தான், நமக்கு வர வேண்டிய எல்லா பதவியும் வாங்கிட்டான், நன்றி சொல்லியே வாங்கிட்டான் இவன் அவ்வளோதான்டா, இன்னையோட வேலை முடிஞ்சிச்சுடா, அப்பாடா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க. உள்ளே தூக்கி போட்ட ஒரே சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் தானியேல் உள்ளே போகிறான். தானியேல் உள்ளே தூக்கி போட்டாங்க. தானியேல் வழக்கமாக அந்தி சந்தி மாலை பொழுது ஜெபிக்கிற நேரம் வந்துருச்சு. முன் செய்தபடியே உள்ள பிரச்சனை, சப்போர்ட்டுக்கு ஒருத்தரும் இல்லை, வாழ்வா சாவா, காப்பாற்ற வேண்டிய மனிதர்கள் ஒருத்தரும் இல்லை, தப்பிச்சு போகிறதுக்கு வழியே இல்லை, உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மரணம் ஒன்று தான். பல வேளை நீங்கள் கூட யோசிச்சிருக்கலாம், இனி இந்த பிரச்சனைலேருந்து மாறத்துக்கான வாய்ப்பே இல்லை, பேசாமல் செத்துட்டா கூட பரவாயில்லன்னு யோசித்த நாட்களை உண்டல்லவா. மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு, மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்த நாட்கள் உண்டு, மறந்துடாதீங்க. தானியேல் உள்ளத்துக்கு போட்டாச்சு. சிங்கம் வருது.
தானியேலுக்கு ப்ரேயர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தானியேல் வழக்கம் போல் உட்காந்து நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே, இந்த கேபிக்காக நன்றி, இம்மட்டும் என்னை நடத்தினீரே நன்றி, இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர் இனியும் எனக்கு உதவி செய்வார், நன்றி 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 சொல்ல 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 என்ன நடக்குது பாருங்க. ஒருத்தராலையும் தானியேலை காப்பாற்ற முடியாதுன்னு தானியேலுக்கு தெரியும். ஆனால் தானியேலுக்கு ஒரே ஒரு ரகசியம் தெரியும். நான் இந்த பூமிக்கு வர்றப்ப, இந்த பாபிலோன் தேசத்தில் கால் எடுத்து வைக்கிறப்ப இங்கே எனக்கு ஒருத்தரையும் தெரியாது, இப்ப எனக்கு யாரையும் தெரியாதுதான். ஆனா எனக்கு ஒருத்தரை நம்பித்தான் இந்த தேசத்துல நான் அடிமையா வந்தேன். எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார். ஆகவே நான் சொல்லுகிறேன் நன்றி. அந்த நன்றி சொல்ல 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 வழக்கம் போல ஜெப நேரம் ஆரம்பிச்சிச்சு. இவர் ஜெபம் பண்ணி நன்றி சொல்றார், ஜெபம் பண்ணி நன்றி சொல்றார். தேங்க்ஸ் 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 சொன்ன உடனே குகைக்கு நடுவுக்குள்ளாக வேதம் சொல்லுகிறது. வசனத்தை பாருங்க, 22வது வசனத்தில் பைபிள் சொல்லுது பாருங்க. அங்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தேங்க்ஸ் சொல்ல 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 தேவ தூதன் பிரச்சனைக்கு நடுவில் வந்து நின்று சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான். தானியேலை ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்தார். காரணம் என்ன தெரியுமா? நன்றி. உங்க பிரச்சனையில நீங்க சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறப்ப, நாளைக்கு எப்படி இந்த கடனை கட்ட போறேன், நாளைக்கு எப்படி இதுல இருந்து மேலே வர போறேன், நாளைக்கு எப்படி இதை செஞ்சு முடிக்க போறேன், நாளைக்கு ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, இப்பதான் ஸ்கேன் பண்ணாங்க, இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இப்படி யோசிச்சு 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 மண்ட மூளையெல்லாம் குழம்பி போய் தவிச்சு கொண்டு யோசிச்சு கொண்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு தானியேல் மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் சொல்றேன், தானியேல் செஞ்சதை நீங்களும் செய்யுங்க. தேவன் உங்க பிரச்சனைக்கு நடுவில் தேவ தூதனை அனுப்பு. உங்க பிரச்சனையின் எல்லா வாய்களையும் தேவன் கட்டி போடுவார். எப்படி தானியேலுடைய வாழ்க்கையிலே சிங்கங்கள் வாய் கட்டப்பட்டதோ, உங்களுக்கு எதிராய் பேசின, உங்களுக்கு எதிராய் நடந்த அத்தனை விதமான காரியங்களையும் எல்லாவற்றையும் தேவன் இல்பொருளாய் மாற்றி போடுவார். தேங்க்ஸ் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. லேவி ராகமத்தில் பேச வாசிக்க ஒரு சம்பவம், ஒரு வசனம் ஞாபகம். லேவி ராகமத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. லேவி ராகமம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். நம்ம எல்லாம் நன்றி சொல்கிறோங்க, ஆனால் அந்த நன்றி எப்படி இருக்குன்னு பாருங்க. லேவி ராகமத்தில் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாக அதை செலுத்துங்க. பை ஹார்ட்ல இருந்து செய்யுங்க. சும்மா ஏனோ தானோன்னு ஒரு நன்றியை சும்மா வாயிலிருந்து கொடுத்த உடனே தேங்க்ஸ்பா ஆண்டவர், நாளை கொடுத்தா தேங்க்ஸ்பா ஆண்டவரே, அந்த கடனை கட்டி தேங்க்ஸ்பா, சும்மா அந்த வாயில் இருக்கிறதெல்லாம் வேண்டாங்க. பார்வைக்கு பண்ணாதீங்க, பை ஹார்ட்ல இருந்து பண்ணுங்க, உள்ளத்திலிருந்து மனப்பூர்வமாய். எப்படி பண்ணணுமா? நன்றி எப்படி சொல்லணுமா? மனப்பூர்வமாக நீங்கள் சொல்லுங்க. உங்கள் பிரச்சனைக்கு முடிவு வரணும்னு நினைக்கிறீங்க. தானியேல் மாதிரி உதவி செய்ய உங்களுக்கும் யாருமே இல்லை. எப்படியா தப்பிச்சு போகலான்னு முயற்சி பண்ணுறீங்க, தப்பிக்கவும் முடியல. இந்த கடனிலேருந்து மேலே வரவும் முடியல, இந்த வியாதியிலேருந்து மேலே வரவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு புரியவும் இல்லை. அப்படி புரியாத நேரத்தில், நமக்கு விளங்காத நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை தேங்க்ஸ், நன்றி. நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பித்த உடனே தேவ தூதன் உங்களுக்காக இறங்கி வருவான். உங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிவு பண்ணி உங்கள் காரியங்களை உங்களுக்கு செயலாற்றி கொடுப்பான் தேவ தூதன். நீங்கள் நன்றி சொல்லாமல் பயந்துடுறீங்க, நடுங்கிடுறீங்க. பயப்படுறனால ஒன்றும் நடக்காது. இன்றைக்கும் நீங்கள் நிறைய பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா தான் கடவுளை தேடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஆண்டவரே, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரில, எதுக்கு போவோம், சர்ச்சுக்கு போயிட்டா சரியாக போயிடும் எல்லாமே. கடவுளை தேடினா எல்லாமே சரியாக போயிடும். பயத்தில் தான் வந்து நிற்கிறோம், உட்கார்றது. நன்றியில் வந்து உட்காந்தீங்கம்மா, யோசிச்சு பாருங்க. காலையில் வாக்கிங் போயிட்டு இருந்தார், சாயந்தரம் போஸ்ட் அடித்து ஒட்டிட்டாங்க. அடா, காலையில் தான் அவரை பார்த்தோம், நல்லா தான் இருந்தார். காலையில் அவரை பார்க்குறப்ப நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறாரு. சாயந்தரம் அவர் இல்லை, ஆனால் நம்ம உயிரோடு வச்சுருக்காரு. கர்த்தர் ரொம்ப நல்லவர். நன்றி சொன்னீங்களா? நம்ம வயசுக்கு நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நன்றி சொன்னீங்களா? ஐயா, மனப்பூர்வமாக நன்றி சொல்ல பழகுங்க. நீங்கள் பயந்தனால தாங்க உங்களுக்கு பிரச்சனையே. உங்களுக்கு பயமான சூழ்நிலை வரப்பெல்லாம் பயப்படுறதை தள்ளி வச்சுட்டு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. தானியேல் வாழ்க்கையில் ஒருத்தரும் உதவி செய்யலைங்க. பயம் வந்து மாட்டிக்கிச்சு, தனி மனிதன் நிற்கிறான். இப்போ அவனுக்கு உள்ள எல்லாமே அடைக்கப்பட்டிருக்குது. அப்போ அவன் சொன்ன வார்த்தை நன்றிங்க.
இதே சம்பவம் இன்னொரு சம்பவத்தை காட்டி நான் நிறைவு செய்கிறேன் பாருங்க. மார்க்கில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். மார்க் 6ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் போடப்பட்டிருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போய் வாட்சி பாருங்க. அங்கே மார்க்கில் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே 5 அப்பம் 2 மீன் சம்பவத்தை குறித்து போடப்பட்டிருக்கும். அங்கே அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தில், அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. அதாவது அங்கே என்ன நடக்குன்னா, இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு பிரயாணமாக போகிறாரு. இயேசு போகிறத பார்த்தோன்னா எல்லாரும் ஜனம் மறுபடியும் திரும்பி என்னதுங்க இயேசுக்கிட்டே வந்துட்டாங்க. உடனே இயேசுவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. என்னப்பா இவங்க ரொம்ப நேரமாக நம்மளோடய இருக்கிறாங்க, இவங்களுக்கு பசி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் பசி வந்துடும், சரி நீங்களே ஏதாவது ஆகாரம் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பாருங்க. அவர்கள் நோக்கி நீங்களே அவங்களுக்கு ஏதாவது போஜனம் கொடுக்கலாமே அப்படின்றாங்க. ஆண்டவரே இங்கே கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள், கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க. மனை மேலே கணக்கு போட்ட அது 15,000 தாண்டி போயிட்டு இருக்குது லிஸ்ட்டு. நம்ம என்ன ஹோட்டலாக மெஸ்ஸாக வச்சுருக்கோம், கேட்ரிங் வச்சுருக்கிறோமா? என்ன ஆண்டவரே, நம்ம வந்திருக்கிற வனாந்தரமான இடம், இங்கே தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம், சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன உடனே அவர்கள் நோக்கி நீங்கள் போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ? ரொம்ப முக்கியமான வார்த்தை, முடியுமா? என்னால் அதை செய்ய முடியுமா? ஒரு சொந்த வீட்டை வாங்கி வாழ முடியுமா? ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ முடியுமா? எனக்கு பிள்ளைகள் நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க முடியுமா? ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்க முடியுமா? ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியுமா? கேள்விக்குறி. எப்போ எல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வருதோ அப்போ எல்லாம் இயேசு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பண்ணணும்னு. இங்கே சொல்கிறாருங்க, இது பிலிப்பு தான் சொல்கிறாரு. இதை யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, அழகாக வீட்டில் போய் வாட்சி பாரு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நடந்துங்க, ஒரு விளக்கமான சம்பவங்கள் நடந்துங்க. மார்க் 6, யோவான் 6 நடந்துங்க. நீங்கள் போடப்பட்டிருக்கு. கேட்டவொடனே எப்படி இது கொடுக்க முடியுமா, செய்ய முடியுமா? இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது? ஆனால் என்னால் எனக்கு இருக்கிற சம்பளத்தில் ஒரு வீட்டை கட்ட முடியுமா? ஒரு காரை வாங்க முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு 2 வீலராவது வாங்க முடியுமா? ஒரு பவுன் விற்கிற விலைக்கு நகை வாங்க முடியுமா? முடியுமா? நடக்குமா? என் வாழ்க்கை மாறுமா? இப்படின்னு கொஸ்டின் மார்க் வந்த உடனே இயேசு பார்க்குறாரு. ஏய் என்னப்பா, ஓஹோ நீ முடியுமா நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறியா? ஒன்று செஞ்சால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஏசு அங்கே பண்ணி கட்டுறாரு பாருங்க. அங்கே என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. அவர் எல்லாரையும் பந்தியாக உட்கார வச்சுட்டு அவர் 5 அப்பங்களையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. அவர் ஆசீர்வதிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணுகிற 6:11 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறாரு. எப்போ முடியுமா? நான் வாழ்க்கையில் மேலே வர முடியுமா? எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியுமா? கடனை கட்டி நான் இருக்க முடியுமா? என் குடும்பம் ஒன்றா சேர்ந்து இருக்க முடியுமா? இந்த கோர்ட்டு பிரச்சனை தீர்ந்து நான் வாழ முடியுமா? முடியுமா நடக்குமான்னு கேள்விக்குறியோடு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காகத்தான் இயேசு சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் யோசிக்கிறப்ப நீ நன்றி சொல்லு, நீ நன்றி சொல்லு மகனே, நன்றி சொல்லு மகளேன்னு ஏசுங்க சொல்லி கொடுத்துருக்கா. சீசரில் வந்து எப்படி செய்ய முடியும்? ஆமாம் எப்படி செய்ய முடியும் உனக்கு செஞ்சு காட்டுறேன் பாரு. அப்பத்தை எடுத்து வானத்தை பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறார். தேங்க்ஸ் சொன்ன உடனே அப்பம் பெருக ஆரம்பிக்குது. எல்லா பைபிள் சொல்லுது எல்லாரும் சாப்பிட்டு 12 கூடைகள் மீதியா எடுக்க தேவன் உதவி செய்தார். நான் சொல்கிறேன், உங்களால் முடியலன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இந்த கடனை எப்படி கட்டி பிடிக்க போகிறேன்? முடியுமா? மேலே வந்துட முடியுமா? நான் இருக்கிறதே சாதாரண இடம், நான் வாழ்கிறதே என் குடும்பம் சின்ன பின்னணி, நான் செய்கிற வேலை சின்ன வேலை, அதில் ஒரு வீட்டை கட்டிட முடியுமா? அதில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட முடியுமா? என் பிள்ளைக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்க முடியுமா? நகை எடுத்துட முடியுமா? எனக்குன்னு வச்சிருக்க அந்த கோலை நான் சென்றடைய முடியுமான்னு யோசிச்ச உடனே முடியும். எப்படி முடியும்? நன்றி சொன்னால் முடியும். நன்றி சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்காக நன்றி சொல்லுங்க, வாகனத்துக்காக நன்றி சொல்லுங்க. ஏசு அப்பத்தை விட்டு எடுத்து பார்த்து தேங்க்ஸ் சொன்னார் பாருங்க, பெருக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் முடியுமா? என் வாழ்க்கை மாறுமா? எனக்கு இந்த பிரச்சனை தீருமா? அப்படின்னு எப்போயெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை நன்றி. என்ன சொல்லுவீங்க? நன்றி. கெட்சமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசு நான் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் பைபிள் சொல்லுதுங்க. இங்கே மார்க்கில் போடப்பட்டிருக்கு, லூக்காவில் போடப்பட்டிருக்கு, எடுத்து வாட்சி மத்தேயு போடப்பட்டிருக்குது, மார்க்லையும் போடப்பட்டிருக்கு. வீட்டில் போய் வாட்சி பாருங்க. அவர்கள் நன்றி சொல்லிட்டு தான் கெட்சமனே தோட்டத்துக்கே இயேசு போகிறாரு. தேங்க்ஸ். ஒன்று புரிஞ்சுக்கங்க, உங்கள் பிரச்சனை மாறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப உழைக்கிறீங்க, எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க. நன்றிங்கிற ஒரு வழியை முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். தானியேல் அப்படித்தாங்க பெரிய ஆளானார். ஏசு அதை தான் நம்ம செஞ்சும் காட்டியிருக்கிறாரு. ஏப்பா நீ ஏன் கஷ்டப்பட்டுருக்கிற? சோறு கொடுக்க முடியலன்னு ஏன் இவ்வளோ வருத்தப்படுற? நன்றி சொல்ல முடிஞ்சிருச்சு.
சிம்பிளாக முடிச்சிட்டார். நன்றி எங்கேருந்து வரணும்? லேவி ராமத்தில் பார்த்தோம், மனப்பூர்வமா. தூங்கி எழுந்திரிச்சோன்னே நன்றி சொல்கிறீங்களா? நைட்டு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துனே, அப்பா சுகபத்திரமாக வீட்டுக்கு வந்துட்டேன், நன்றி ஆண்டவரே அப்படி சொல்கிறோமா? போனோடனே டக்குன்னு ஃபேனை போட்டு, அப்பாடா என்ன வெயில் சாமி, ஃபேனை போட்டு உட்கார்ற, நான் நன்றி சொல்ல, ஐயோ அந்த சீரியல் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் 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 சொல்லி டிவியை முதல்ல ஆன் பண்ணுறோம். நன்றி சொன்னீங்களா? ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தையோடு நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனை எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு, நன்றிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எதையெல்லாம் நம்புகிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ, எதெல்லாம் நடக்குமா, நான் கூட முன்னேறிடுவேனா வாழ்க்கையில், நான் கூட ஒரு பெரிய அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவேனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று, நன்றி நன்றி நன்றி. இதை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக கடவுள் மாற்றி கொடுப்பார். இருக்க இடத்துல யாவருமா எழுதுன்று நாம் ஜெபிக்கலாம்.